எல்லோருக்கும் வணக்கம். நான் தயவுசெய்து அமருங்கள். நாங்களும் உங்களோட ஒரு ஆக்கள் தான், உங்களோட சகோதரர்கள், உங்களோட பிள்ளைகள். இப்போ நாங்கள் உங்களோட நான் நினைக்கல நீங்கள் ஆரம்பிதில் கோபமாக விரோதமாக இல்லை. நீங்கள் சில கோரிக்கை முன்வைக்கிறீங்கள், உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. அது நியாயமானது, உங்களுடைய எண்ணங்கள் நியாயமானது. அதை நாங்கள் யாரும் நிராகரிக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி என்பது தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளின் பிரகாரம் இலங்கைக்குள்ளே மட்டும்தான் இயங்கலாம். வெளிநாடுகளில் இயங்குறதுக்கு இன்னும் அந்த கட்சி யாப்பில் திருத்தங்கள் கொண்டு வரையில்லை. நாங்கள் புதிய யாப்பு வரை கொண்டு செய்யப்பட்டது. அண்ணன் கோதாசன் அதில் மிக முக்கியமான பங்கை வகித்திருந்தவர். அந்த யாப்பில் புதிய வரைவில் வெளிநாட்டில் கிளைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்படுறது அதுக்குரிய அங்கீகாரங்கள் எழுதப்பட்டது. ஆனால் இன்னும் எங்களுடைய கட்சியின் பொதுச்சபையில் அந்த அங்கீகாரம் பெறப்படவில்லை. ஆனால் ஒரு தமிழரசு கட்சி கிளையை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் தருவோம். நீங்கள் அந்த நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம். மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் வீட்டு சின்னத்தில் வேறு ஒரு சரட்டியை நீங்கள் உருவாக்கலாம். உங்களோட சிம்போலாக வீட்டை வச்சுருக்கலாம். அது நீங்கள் கட்சிக்கு அனுமதி எடுக்கணும் வேண்டி இல்லை. அதுக்கு இப்போ நான் நீங்கள் சொல்கிறது விளங்கம் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு திருவண்ணாமலையில் 10 பேருக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சரட்டி தேவை. நீங்கள் இந்த ஒரு தொண்டு நிறுவனம் தேவை. அந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் வீட்டு சிம்பிளோட இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கட்சிக்கு அனுமதி எடுக்க தேவையில்லை, கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் நிர்வாக நடைமுறைகள் அதை வச்சுருந்தால், நாங்கள் இந்த வழக்கு வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கு இருக்குது திருவண்ணாமலை நீதிமன்றத்தில். அதோடு அந்த வழக்கு முடியும் என்று நான் சொல்ல இல்லை. சில வேளைகளில் அது இன்னும் ஒரு 2 தினமோ 3 தினமோ இல்லை ஆனி ஆடி மாதம் வரை கூட போகலாம். ஏன்னா வழக்கை போட்டவர்களும் போடுவித்தவர்களும் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர்ற மனநிலையில் இப்போ இல்லை. ஆனால் அது நடந்தால் அந்த கட்சியினுடைய பொறுப்பு தலைவராக நானும் செயலாளராக அண்ணன் கோதாசன் தான் இருப்போம். உங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நாங்கள் இங்கேயே தேடி வந்து அதை செய்தருவோம் என்ற உறுதிமொழியை நான் தருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கிருபா பிள்ளை. EC24 நியூஸ் என்ற ஆன்லைன் மீடியா செய்து வருகின்றேன். என்னுடைய கேள்வி ஸ்ரீதரன் அண்ணாவிடம் தான். 2009க்கு பிறகு நாங்கள் எங்களுடைய தலைமையை இழந்து தவிர்த்து கொண்டிருக்கிற வேளையில் 15 ஆண்டுகள் இந்த தமிழ் கட்சியில் நம்பி நாங்கள் அரசியல் அனாதையாகிவிட்டோம். நீங்கள் எல்லாரோடும் மக்களுடன் நல்லாக பழகுகின்றவர், எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர்கள். இது மக்களால் கேட்கக்கூடிய கேள்வி நான் கேட்கின்றேன். 15 வருடங்களாக நாங்கள் அரசியல் அனாதையாகிவிட்டோம். இதற்கு உங்களுடைய பதில்? அண்ணன் கிருபா பிள்ளை அவர்கள், நாங்கள் அரசியல் அனாதை இல்லை. ஏனென்றால் நாங்கள் அப்படி இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் எல்லாருமே அரசியல் உரிமை உள்ள ஒரு சுதந்திரமான இனம். அந்த அரசியல் உரிமைகள் எங்களிடம் இன்றைக்கும் நீறு பூத்த நெருப்பாக எங்களுக்கு அது கனன்று கொண்டு இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த ஒத்த கொள்கைகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆர்வம் உங்கள்கிட்ட கூட இருக்குது, என்னிடத்தில் விட குறைய இருக்குது. அந்த ஆர்வ கோளாறில் நாங்கள் சில வேளை கோபமாக கதைச்சு கொள்கிறோம். ஆனாலும் எல்லார்கிட்டையும் நாங்கள் ஒரு தெளிவான பார்வையை வச்சிருக்கிறோம். 15 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. சாதாரணமாக நீங்கள் அயர்லாந்து 600 வருஷம் போராடி தான் தன் இடத்துக்கு போயிடும். ஜூதர்கள் 300 வருஷங்கள் போராடி 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜூதர்கள் கொன்றொழிக்கப்பட்டு தான் ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கினார்கள். நாங்கள் 80 வருஷங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறோம். ஆயுத போராட்டம் இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முதல் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து 30 ஆண்டுகள் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் உலகத்தின் கண்களை விரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அதில் தொடர்ச்சி தான் எங்களை தொடர்ந்தும் தக்க வைக்குது. ஆகவே நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல ஒரு தோற்று போன இனம் அல்ல. எங்களுடைய பணிகளில் நாங்கள் இப்பொழுதும் அரசியலிலே நாங்களும் நீங்களும் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனால் எங்களிடம் இருக்கிற சில தேவைகள் அல்லது ஏக்கங்கள், மனதில் இருக்கிற இது நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகங்கள் எங்களை சில நேரங்களில் கோபம் கொள்ள வைக்குது, உங்கள்கிட்ட அந்த எண்ணங்களை வைக்குது. ஆனாலும் வருகின்ற காலங்கள் நம்பிக்கை தரக்கூடிய காலங்களாக மாறும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு பலத்தோடு பயணிப்போம், தயங்க வேண்டாம். வணக்கம். இங்கே வந்து எங்கள் அரசியல் அனாதைகள் என்று இல்லாமல் இங்கே இருக்கின்ற புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஈழத்தில் நடக்கின்ற செய்தியை எடுத்து வந்திருக்கின்ற எங்கள் எம்பிமார்களுக்கு மிக்க நன்றி. நான் இளத்தாய் தொலைக்காட்சி ETTV. குறிப்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, புலம்பெயர்ந்த நாடுகளில் பல ஊடகங்கள் இருக்கிறது, தமிழ் ஊடகங்கள்.
இந்த ஊடகங்கள் ஊடாக எமது தேசத்தில் நடக்கின்ற விடயங்கள் அவர்கள் கோப்பி பேஸ்டாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாட்டில் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம். இந்த ஊடகங்கள் அந்த தேச மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இனி வரும் காலங்களில் இந்த இன அழிப்பு இதுகளுக்கு எப்படியான சேவையை செய்ய வேண்டும், அதுக்கான விடிவுக்கு என்ன செய்ய வேண்டும், சில விடயங்களை பயந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஊடகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல விஷயம். ஊடக பரப்பு இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்குது. அதுலேயும் சமூக வலைத்தளங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் உடனே ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேருது. நாங்கள் உங்களோட இருக்கிறோம்ன்றதை நீங்கள் ஊடகத்துக்காக சொன்னாலே நிலத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நீங்கள் கொடுத்தாலே முதலாவது விஷயம் வெற்றி பெறும். அது நீங்கள் கொடுக்குறீங்க. இன்றைக்கும் நிலத்தில் இருக்கிற மக்கள் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் அல்லது சீவிக்கிறார்கள் அல்லது ஒரு சைக்கிள் ஓடுறார்கள் அல்லது அவர்கள் இந்த மழை வெள்ளம் வந்தால் கூட ஆர்ட்டு நாங்கள் உடனே வாரம் நீங்கள் தான் செய்வீங்க. ஊடக பிறப்பு தான் அதை வெளியில் கொண்டாடுறீங்க. 4 பேர்கிட்ட காசு வேண்டி நீங்கள் தான் தாரீங்க. இது சில வேளை நான் தனிப்பட்ட பேர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை அந்த ஊடகங்களான நீங்கள் தான் செய்திருக்கிறீங்க. இன்றைய புலம்பெயர் மக்களுடைய உதவியில் தான் இந்த பெரிய வெள்ளம் வந்தால் என்ன, வறட்சி வந்தால் என்ன, அல்லது கொரோனா வந்த பொழுதும் சரி, கை கொடுத்தது முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் தான், யாரும் அங்கே இருந்தவர்கள் அல்ல. அவை உங்களுடைய அந்த பணி கனதியானது, காத்திரமானது, பெருமதியானது. தொடர்ந்தும் அது நடப்பதற்கான அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வாருங்கள். அங்கே நடக்கின்ற விஷயங்கள் இங்கே உடனுடனே கொண்டு வாருங்கள், உண்மைகளை கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். எங்களாலையும் அதற்காக இதன் செய்ய வேண்டும் என்றால் மாதத்தில் ஒரு முறை எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கேளுங்கள். நாங்களும் உங்களோட பொது வழியில் உங்களோட வந்து நாங்கள் உரையாடுறோம். வணக்கம். ஈழமுரசு சார்பாக, பத்திரிகை சார்பாக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். என்னவென்றால், உங்களுடைய பேச்சை அவதானித்த பொழுது நான் அநேகமாக உங்களுடைய உரையை அவதானிப்பவர். உண்மையாக குகதாசன் எங்களுடன் சேவையாற்றியவர். அண்ணன் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு என்றும் குரல் கொடுத்து கொண்டு வருபவர். அந்த வகையிலே எங்களது மண்ணிலே நான் யோசிப்பது என்னென்றால், கழுததேந்து கட்டெரும்பான கதையாக இன்றைய நிலைமை இருக்கின்றது. நீங்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டீர்கள், 30 வருட போராட்டத்திலே ஜேவிபி இவ்வளவு முன்னேற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்ததென்றால், உங்களுக்குள் தமிழரசு கட்சிக்குள் சிக்கல்கள் இருந்தபடியினால் அதனை நீங்கள் செய்ய முடியாத இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தேசிய பட்டியலிலே இடம் பிடித்த சுமந்திரன் அவர்கள் அங்கு வந்து பிறகு 2 பாராளுமன்ற தொகுதிகளிலே கேட்கும் பொழுது நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் இருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். ஏன் இவரை ஆரம்பத்திலே இருந்து இதை களை எடுக்க முடியாமல் போய், உங்களது தமிழரசு கட்சி வளர்ச்சியில்தான், நீங்கள் ஒற்றுமையில்தான், மக்களது ஒற்றுமையும் தங்கி இருக்கின்றது. இன்றும் அவர் கொழும்புக்கு ஒரு பிரதமராக, கொழும்பிலே அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக வழக்கை போட்டிருக்கின்றார். இப்படியான நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள் இந்த ஒற்றுமையை கட்டி வளர்த்து இப்பொழுது தேசிய கூட்டமைப்பு இருந்த அமைப்பு தமிழரசு கட்சியாக இன்று வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த தமிழரசு கட்சியில் அந்த வழக்கை போட்டவர் அவர். அதிலே இருந்து நீங்கள் மீள வேண்டும், இதிலே கட்டி அமைக்க வேண்டும், இந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அதற்கான உங்களது அபிப்பிராயங்கள், உங்களது அந்த ஒற்றுமை எவ்வாறு தங்கியிருக்கின்றது என்றது எனது கேள்வியாக இருக்கின்றது. அண்ணன் சுருக்கமான கேள்வி, நீங்கள் எப்போ தலைவராக வருவீங்க, கட்சியை நடத்துவீங்க, அதானே? அதான் அவருடைய கேள்வி. சரி 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 நபர்களை தாக்குவதை ஒரு பெருந்தன்மையாக விடுவோம். இப்போ நான் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. நான் இதில் நீதிமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நான் பேசுவது அழகில்லை. ஏனென்றால் இதில் நீங்கள் எல்லாரும் பதிவு செய்கிறீங்கள். இந்த பதிவு காணும் என்ன கூட சில விட அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம். ஆகவே நபர்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துவோம். நாங்கள் இந்த முறை தேர்தலில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் தானே. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நிலத்தில் வாழ்கிற மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து விடை கொடுத்திருக்கிறார்கள். காலம் அந்த விடையை அவர்களுக்கு வழங்கியிருக்கு. யார் யார் அறம் தர்மத்தை விட்டு வெளியில் போகிறாரோ, யார் பிழையாக நடக்கிறாரோ,
சில வேளை அவர்கள் சட்டமன்றத்தை கையில் வச்சிருந்தாலும் மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அதை வழங்குவார்கள். வணக்கம். என்னிடம் பல கேள்விகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி உங்கள் பேச்சிலிருந்தே எடுக்கிறேன். சமஸ்தி என்பது இல்லாமல் போகலாம் என்ற ஒரு சந்தேகம் உங்கள் பேச்சில் காணப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இராணுவம் வடகிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை அன்றைய அமைச்சராயிருந்த மிலிந்த பரோடகா அவர்கள் சிங்கள கிராமங்களுக்கு சென்று சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி விளங்கப்படுத்தினார் அந்த சிங்கள மக்களுக்கு. மேல்முறையீட்டு நீதிமன்றம் சமஸ்தி என்பது பிரிவினை கோரம் அல்ல என்று தீர்ப்பு வழங்கிய போது இதுவரை நாங்கள் எதுவும் சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. அதை ஒரு கூட்டத்தில் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்னபோது இன்னொருவர் அந்த வழக்கை போட்டு தீர்ப்பு எடுத்தவர் சொன்னார், அவர் எனக்கு தவால்காரனாக வேலை செய்கிறார் என்று. ஆனால் இன்று வரை நமது தமிழ் கட்சிகள் சிங்கள மக்களிடம் சமஸ்தி என்பது பிரிவினை அல்ல என்ற வாதத்தை கொண்டு சேர்க்கவில்லை. அந்த மக்களிடம் உள்ள பயத்தை நீக்குவதற்கு எதிர்காலத்தில் நீங்களாவது முன்வருவீர்களா? சிறிய சிறிய பாக்கெட் மீட்டிங், சின்ன சின்ன குழுக்களான கிராமப்புற மீட்டிங்களை வைத்து அந்த சிங்கள மக்களிடம் உள்ள அச்சத்தை நீக்கினால் சமஸ்தி என்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கலாம். உங்கள் பதில் என்ன? நீங்கள் என்னிட்ட கேட்ட இதே கேள்வியை இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது பிபிசி தமிழ் இளைஞர்களிடம் கேட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிபிசி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று செய்திருந்தார்கள். சமஸ்தி என்றா என்னென்று இளைஞர்களிடம் கேட்ட பொழுது கையை விரிச்சிட்டு போயிட்டார்கள். தேசியம் என்றா என்னென்று கேட்ட பொழுது சிலர் தெரியான்னு சொன்னார்கள். இது தமிழ் மக்களிடமும் தமிழ் இளைஞர்களிடமும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நீங்கள் சொல்கிறது சரி. சிங்கள இளைஞர்களிடம் அல்ல சிங்கள மக்களிடம் கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு நீண்ட பயணம். உதாரணத்துக்கு 2005ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் தமிழ் செல்வனையை எல்லாரும் கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு சக்தி டிவியின் உரையாடல் நடந்தது, மின்னல். அதில் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகளாக சிங்கள மக்களிடம் எங்களுடைய போராட்டத்தின் உண்மைகளை கொண்டு செல்வதற்கு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிற நிலையில் நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள், அதுக்கான வழி என்ன இருக்குன்னு நீங்கள் வேண்டாம். இப்போ யூடியூப்பில் பார்க்கலாம். நான் கேட்குற கேள்வியும் தமிழ் செல்வனை அதுக்கு சொல்கிற பதிலும் நினைக்கிறேன். திரும்ப ஒரு அதை பார்த்தீங்களென்றால் அதை விட மோசமான காலகட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நீங்கள் ஐயா கேட்குற இன்றைக்கு களம் சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள யுவதிகளிடம், சிங்கள மக்களிடம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது சாதகமாக வருமா பாதகமாக வருமா என்பதல்ல. ஏனென்றால் ஒரு பொறிதான் டக்கண்டு இனவாதத்தை தூண்டி விடுறது. ஆனாலும் இந்த நாட்டில் முன்னேற்றம் பெற வேணும், இந்த நாடு மாற வேணும் என்றதை சிங்கள இளைஞர்கள் சிந்திக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் கட்கோவளத்தில் ஒரு இராணுவ முகாமை விடுவித்தது, இராணுவ ஜனாதிபதியால் விடுவித்தார். நாமல் ராஜபக்ச அந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார், இது பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்துது, இப்படி இராணுவ முகாம்களை விடக்கூடாது. ஆனால் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட 40-50 சிங்கள இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நீ பொத்தி கொண்டிருக்கணுவன். அதே அப்படியே சண்டே லீடரோ நான் நினைக்கிறேன் டெய்லி நியூஸ் பத்திரிகை அவ்வளோத்தையும் அப்படியே பத்திரிகையிலே போட்டுரும். அந்த சிங்களத்தில் வந்த உரையாடலை பிரிண்ட் எடுத்து பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள். எவ்வளவுக்கு மாற்றம் சிங்கள இளைஞரிடம் இருக்கணும். அதுக்கான சிங்கள மக்கள் மாறிட்டாருன்னு நான் சொல்லலை. ஏன்னா சிங்கள பௌத்தம் என்பது, அந்த பேரினவாதம் என்பது எப்பவும் அது ஒரு கட்டியாக இருக்கும், எப்போ வெடிக்குமென்று தெரியாது. ஆனால் நாங்களும் அதை தந்திரமாக வெற்றி கொள்வதற்கேற்ற வழியில் நாங்கள் விரோதமாகவே பார்க்காமல் அந்த உரையாடல்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், செய்வோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை செய்கிறோம். வணக்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, உங்களுக்கான கேள்வி இது. தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். ஆனால் இதுவரையில் உங்களால் பொறுப்பேற்க முடியவில்லை. நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதனால் தமிழரசு கட்சிக்கு பெரியோர் எதிர்காலம் இருக்கிறது, அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு பெரியோர் எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள். ஆனால் நீங்கள் சிலர் நாடாளுமன்ற நீதிமன்றத்துக்கு செல்லும் வரை பொறுத்திருந்தீர்களா, அல்லது உங்களின் கையாலாகத்தனத்தினால் உங்களால் தலைவராக பொறுப்பேற்க முடியாமல் போனதாக புலம்பெயர் தமிழர்கள் கருதி கொள்கிறார்கள். இது பற்றிய உங்கள் கருத்து என்ன? நல்ல ஒரு கேள்வி. குறிப்பாக 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கான தலைவர்த்துவ தெரிவு நடைபெற்றது.
பொதுச்சபையில் 320 பேரில் 184 வாக்குகளால் நான் தெரிவு செய்யப்பட்டேன். தலைவர் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதியின் பிரகாரம் மத்திய குழுவை நாங்கள் அடுத்ததாக கூட வேணும். மற்ற தெரிவுகளுக்கு முதல் கூட வேணும். கூடி மத்திய குழு விஷய ஆலோசனை சபையாக மாறி ஏனைய தெரிவுகள் பற்றிய கலந்துரையாடலை மேற்கொள்ளணும். ஏனைய தெரிவுகளில் தான் செயலாளர், ஏனைய உபதலைவர், சிரேஷ்ட உபதலைவர், துணை பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், மாவட்டங்களுக்கான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தம் 30 பேர் தெரிவு செய்யப்படுவோம். தலைவரோட 30 பேர். அதுக்கு பிறகு 11 பேரை தலைவர் தெரிவு செய்வார். இந்த தெரிவு ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்று 27ஆம் தேதி விஷய ஆலோசனை சபையாக கூடி இந்த தெரிவு நடைபெற்ற பொழுது அதனை கொண்டு போய் பொதுச்சபையிலே சொல்லப்படுகிற பொழுது பொதுச்சபையில் குழப்பங்கள் ஏற்பட்டது. இப்போ தொடர்ந்து பொதுச்சபைக்கு அது விளங்கப்படுத்தி கொண்டு போகிற அளவில் பொதுச்சபையில் இருந்தவர்கள் இல்லை, நீங்கள் விஷய ஆலோசனை சபையில் மத்திய குழு தீர்மானம் எடுத்து வரக்கூடாது, இங்கே விடுங்க கொண்டு கேட்டார்கள். ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் நான் பொறுப்பெடுப்பது என்பது ஏனைய தெரிவுகளும் முடிந்த பிற்பாடு தான் முறைப்படி பழைய தலைவர் என்னிடம் அந்த பொறுப்பை தர வேண்டும். இதுதான் இவ்வளகால வழமை. அது யாப்பு விதியும் அதுதான். ஆனால் அவர் தருவதற்கிடையிலேயே குழப்பங்கள் அதிகரித்ததால் அந்த தெரிவுகளை, அந்த மாநாட்டை ஒத்தி வைத்து ஒரு குழப்பம் இருக்கிறவர்களிடம் ஒரு ஆலோசனை நடத்தி அதற்கு ஒரு உடன்பாடு எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தோம். அந்த உடன்பாட்டுக்கான முயற்சிகளில் பிப்ரவரி 4ஆம் தேதி நானும் சத்தியலிங்கம் மருத்துவர் சத்தியலிங்கம்னுடைய இல்லத்தில் சுமந்திரனும் இது பற்றி ஆலோசித்து கூட ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் கோதாசன் ஐயா ஒரு வருஷம், ஸ்ரீநேசன் இன்னொரு வருஷம், இதை நாங்கள் சிலதில் விட்டு கொடுத்து பேசி நாங்கள் மாநாட்டுக்கான தேதியே அன்றைக்கு தீர்மானித்தோம். ஆனால் அது தீர்மானிக்கப்பட்ட பிற்பாடு தான் கட்சியில் உள்ள 2 பேரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கண்டு வந்துட்டால் நீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் விதிச்சிருக்கு. இவர் தலைவராக செயல்பட முடியாது, நீங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய தலைமை செயல்பாடு நிறுத்தப்பட்டிருக்கு, தெரிவுகள் பிழை, அவர் கேட்குற நிவாரணம் அதுதான். ஆகவே இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்படும் வரை கொஞ்சம் நாங்கள் பொறுமையாகத்தான் வேணும். ஓம் ஸ்ரீதரன் ஐயா, வணக்கம். என்னென்னா உங்களோட இந்த தேசிய பட்டியல் உங்களுக்கு கிடைச்சது கொடுத்தது சரியா? ஒரு மாவட்டத்தில் 5வது இடமும் கிடைச்சவர். 4033 ஓட்டு தான் எடுத்தவர் அந்த மாவட்டம். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட சனத்தோடு உள்ள மாவட்டத்தில் 4000 ஓட்டு எடுத்த ஒரு ஆளுக்கு என்னென்னு நீங்கள் கொடுத்தனீங்க, அதை நீங்களும் ஆதரிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். சென்ற வருடம் எங்களுக்கு தேசிய பட்டியல் சென்ற வருடம் கிடைத்த பொழுது நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கவில்லை என்பதற்காக கலையரசனுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இம்முறை ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தது. நான் அந்த பொலிட் பீரோ கட்சியினுடைய உயர்மட்ட குழுவிலே நாங்கள் கூடி கதைத்திருந்தோம். நானும் ஒரு ஆள். அதில் கூடி கதைத்த விஷயங்கள் சிலதை நான் வெளிப்படையாக பேச முடியாது, வேணுமென்னா தனியாக அந்த விஷயத்தை சொல்லலாம். ஏன்னா சிலது நாங்கள் கட்சி ரீதியான கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள், நடவடிக்கைகளை நாங்கள் வெளியில் சொல்லுவது ஒரு தலைமைத்துவ அழகல்ல. ஆனால் கடந்த நீங்கள் கிட்டத்தட்ட 54 வருஷங்களாக வவுனியா மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கே இல்லை. நீங்கள் அதை வடிவ வரலாற்றை பார்த்தீங்கன்னா இருக்கல. மன்னாரில் இருந்திருக்கு, முல்லைத்தீவில் இருந்திருக்கு, ஆனால் வவுனியாவில் இருக்கே இல்லை. மருத்துவர் சத்தியலிங்கம் ஏற்கனவே 19,000 விருப்பு வாக்குகள் பெற்று மாகாண சபையில் அமைச்சராக இருந்தவர். இந்த தேர்தலில் அவர் தோல்வியை கண்டிருந்தாலும் தோல்வி கண்டவருக்கு கொடுக்கக்கூடாதுன்ற விதிமுறையும் இல்லை. ஆனால் வவுனியாவுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அது வழங்கப்பட்டது. நாங்கள் உயர்மட்ட குழுவிலே ஆலோசித்திருந்தோம், ஒரு போட்டியிட்ட பெண்களில் ஒருவருக்கு வழங்கலாமாண்டு அல்லது அதனை பங்கிட்டு கொள்ளலாமாண்டு. முதல் கட்டமாக ஒரு தெளிவாக சத்தியலிங்கம் அவர்களுடைய அந்த தேவை உணரப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அதிலே பல்வேறுபட்ட காரணங்கள், குறிப்பாக தொடர்ந்து 54 வருஷங்கள் வவுனியாவில் ஒரு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தால் அது வழங்கப்பட்டது. வணக்கம் ஸ்ரீதரன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய சகோதர உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய கேள்வி என்னென்றால், 70 ஆண்டு கால பழமையான ஒரு அரசியல் கட்சி, பல தலைவர்களை பல்வேறு காலங்களில் மாற்றி மாற்றி வந்த கட்சி. இப்பொழுது ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் முற்பட்ட போது அது ஒரு தேர்தல் வாக்களிப்பு முறைக்கு வந்தது. அப்போ கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் உங்களை வாக்களித்தார்கள். இப்போ வாக்களிப்பு முடிந்து தலைவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த தெரிவு பிழை என்ற சிந்தனைக்கு உங்களோட கட்சிக்காரர் எப்படி வந்தார்கள்? அப்போ உங்களோட கட்சியின் யாப்பில் இருந்து உங்களோட கட்சியின் 70 ஆண்டு கால செயற்பாடுகளும் டோட்டலி பிழையாக இருந்திருந்தால் கூட
நீங்கள் இப்போ இருக்கிற இந்த புதிய தலைவருக்கு முன்னால் தான் அதுக்கான மாற்றங்களை உண்மையிலே ஏற்படுத்த வேணும். ஏனென்றால் 70 ஆண்டு காலமாக பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த வழியே வந்தவர் தான் இவர். இப்போ இவரை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினவர்கள் தேச துரோகிகளா அல்லது இந்த கட்சியை தேச துரோக கட்சியா? இப்போ நான் ஸ்ரீதரவர்கள் மீது பிள்ளை சொல்ல முடியாது. நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். உங்களோட கட்சியினுடைய யாப்பு, கட்சியினுடைய செயற்பாடுகள் தமிழ் தேச விரோதமானதாக இதுவரை இருந்திருக்கிறதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களானதான் இந்த கேள்வி. இல்லை மதியன்ன தமிழரசு கட்சி தியாகங்கள் செய்த கட்சி, இரத்தங்கள் சிந்தியது. தமிழரசு கட்சிக்கு தந்தை செல்வா கொடுத்த அந்த தியாகமும் அவருடைய அந்த மந்திர சொற்களுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்ததால் தமிழரசு கட்சிக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு தாக்கம் இருக்குது. அதே நேரம் 71ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்படுற பொழுது தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் காங்கிரஸும் இணைந்து தான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டு இந்த இருக்கிறார் நவரத்ன செயலாளர் எம்பி நவரத்ன, அவரும் அது காலத்தில் இருந்தவர். அப்போ அதில் இருந்து ஒரு 24 வருஷங்கள் தமிழரசு கட்சி கிடப்பில் தான் இருந்த இயங்கையில். 2004ஆம் ஆண்டில் சங்கரி ஐயாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள், அந்த கட்சி ஒரு வழக்குக்கு போன பொழுது அதுக்கு ஸ்டே ஆர்டர் இருந்தால் அந்த கட்சி இயங்க முடியாது. அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாவை அண்ணியோட பேசி இந்த கட்சி இருக்கா, இயங்கு நிலையில் இருக்கான்னு கேட்டு தான் 24 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கட்சி வெளியில் வந்தது. 24 வருஷங்கள் இயங்காமலே இருந்தது. 80 வருஷ வரலாறு இருக்குது, 75 வருஷ வரலாறு இருக்கு. ஆனால் அதில் 24 வருஷம் இயங்கையில். அதுக்கப்புறம் அந்த கட்சியை வெளியில் கொண்டு வந்த பெருமையும் அதை கொண்டு வந்து அறிமுகம் செய்ததும் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் உரிய. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கூட அந்த கட்சியை பற்றி கதைக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பீங்க. அந்த நேரத்தில் கூட்டமைப்பில் காங்கிரஸ் இருந்தது, டெலோ இருந்தது, இபிஆரில் இருந்தது, பிளட் இருக்கு. அதில் ஒரு கட்சிக்குள்ளே கேளுங்கன்ட்டு தலைவர் சொல்லியது. இயங்காமல் இருந்த தமிழரசு கட்சியை வெளியில் கொண்டு வந்து இந்த கட்சியின் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் கேளுங்கன்னு சொன்னது காரணம் தந்தை செல்வா கொடுத்த தேசிய சிந்தனையும் தமிழீழத்தின் தேசிய தந்தையாக அடையாளப்படுத்தப்பட்ட தந்தை செல்வாவால் வசீகரிக்கப்பட்ட மனிதர்களில் தலைவர் பிரபாகரனும் ஒருவராக இருந்த காரணத்தால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தமிழரசு கட்சிக்கு ஒரு பாரம்பரியமும் வரலாறும் தாக்கமும் கனதியும் இருக்குது. அவ்வாறான தமிழரசு கட்சியில் ஜாப்பில் ஓட்டைகள் இருக்கண்ணே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து உங்களோட இஞ்சத்தை உரிமைகளை இங்கே வாழ்கிற உரிமைகளை நீங்கள் நிராகரிச்சுட்டு வந்து நாளகண்டைக்கு தேர்தல் கேட்க போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே தவிர இருக்கணும் இல்லை, நீங்கள் கேட்கலாம். எங்களோட கட்சியில் யாப்பில் அது சொல்லப்படையது. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எங்களோட கட்சியின் யாப்பில் ஒரு தேர்தல் கேட்கிறவர் ஊராட்சி மன்றத்திலேயோ மாகாண சபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ தேர்தல் இருக்கிற ஒருவர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்க வேணும் என்ற விதி எதுவும் இல்லை. இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் கேட்ட சில பேர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்கையில், ஆனால் அவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கு தெரியும், பிஎஸ்ஏனை அம்பாறையில் கேட்டவர், அவரை கட்சியில் அங்கத்தவராக சேர்க்கையில் நாங்கள். அவரை மாவி என்ன 10 பேரை போடுறதுக்கு ஆக்கள் இல்லை. அந்த நேரம் அம்பாறையில் கேட்க ஒரு நேரம் முன்வரே இல்லை. பிஎஸ்ஏனை நாம் பாரன்னு வந்தார், பிஎஸ்ஏனையே போட்டாச்சு. அவரை மக்கள் வெளில வச்சுட்டார்கள். அவர் அரசாங்கத்தோட மாறி போனார். அவர்கிட்ட நடவடிக்கை எடுக்க போய் நீதிமன்றம் கேட்டது உங்களோட அங்கத்துவத்தை காட்டுங்க. அவருக்கு அங்கத்துவ சீட்டே இல்லை, ரிசீட் இல்லை. அப்போ நீங்கள் அவரை நீக்கலாம். அவர் எம்பியாக இருந்தார் கடைசி வரை. அப்போ இப்போ நாங்கள் அங்கத்தவராக்காமல் ஒரு ஆள் எம்பியாக வந்தால் சில பேர் கட்சியில் எம்பியாகி 2 வருஷத்துக்கு பிறகும் அங்கத்தவராக இருக்கிறார்கள். இது பிழைகள் இருக்குது. நீங்கள் ஜாப்பு வடிவா இணையதளங்களில் இருக்குங்கிற ஜாப்பு படித்து பார்த்தீங்க என்றால் நிறைய வழக்கு போடுறதுக்கு இருக்கிற உரிமை, ஆனால் ஒரு கட்சியை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு பயங்கர தடையாக இருக்குது. ஆகவே கட்சியில் இருக்கிற திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய யாப்பு வரையப்பட்டது. அதுக்கு சில தடைகள் இருந்ததால் இந்த மாற்றங்கள் வந்ததால் செய்யப்பட இல்லை. இவை நாங்கள் புதிய தலைமைத்துவ பொறுப்பை எடுக்கிற பொழுது மிக தெளிவாக இதற்கான விடைகள் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். அதில் ஒன்று, காலையில் வருகிற போது நான் கேட்டேன், இங்கே சில வேளையில் காராசாரமான சிக்கான கேள்விகள் எல்லாம் வெறுமை என்ன செய்வீர்கள் என்று. அது எந்த கேள்வியாக வந்தாலும் விட சொல்கிறது எந்த பொறுப்பு நான் விட சொல்லுவேன். எனக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கட்டும், நான் விட சொல்ல நான் தேராத்தான் பாரு என்று அந்த வினாக்களுக்கு முகம் கொடுக்கின்ற அந்த
வலுவோடு தான் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே எந்த வினாவுக்கும் கேள்விக்கும் விலத்தி ஓடுகின்ற தன்மை இங்கே கிடையாது. ஆனால் நேர சுருக்கம் கருதி நாங்கள் நிகழ்ச்சியை இந்த பொழுதில் நிறைவு செய்கின்றோம். ஆனால் இங்கே சற்று நேரம் இருப்பார், பேசுகின்றவர்கள் அவரோடு பேசலாம். சில வேளைகளில் சில பேர் நேர்மாகிறது மிக மிக சுருக்கமாக. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே மக்கள் பிரதிநிதியாக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையை தருகின்றது. டைம் எஃப்எம் வானொலி ஊடாக நான் உரையாடிக் கொள்கிறேன். உண்மையிலே பெருமை எங்கே உங்கள் உற்சாகமான கரங்களை தட்டிக் கொள்ளட்டும். மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு தனித்து நின்று எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற ஒரு பாங்கு நிச்சயமாக ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அவற்றை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஐயத்திலே அவர் குறிப்பிட்டது போன்று அவர் தலைவராக வந்த பின்பு அனைத்து விடயங்களையும் புலம்பெயர்ந்த நாடுகளோடு ஊடகங்களோடு தொடர்படுத்தி அவருடைய செயற்பாடுகள் செய்வது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய தொடர்பாடுகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அவருடைய சேவைகள் தொடரட்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எங்களை கேள்விகள் இல்லை என்றாலும் அவருக்கு ஒரு வாழ்த்து எங்களுடைய வானொலி மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே. எங்களோட மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிந்துட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலும் அதாவது மாகாண சபை தேர்தலும் ஒரு முக்கியமான தேர்தல் கட்டத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் தலைவர் பதவி சட்டபூர்வமாக கிடைக்க மட்டும் கட்சியை கட்டமைக்காமல் கட்சியை புனரமைக்காமல் பயணிக்க போறீங்களா? அந்த பயணம் எங்களுக்கு சவாலுக்கு உட்படுத்தா இருக்கும். அதாவது நீங்கள் தலைமை ஏற்றுத்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் ஒரு தனி மனிதராக கட்சியில இனத்தில் விசுவாசமாக இருக்கிற செயல்பாட்டின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் எல்லாரும் நீங்கள் கட்சியை புனரமைக்க வேணும், கட்சியை வேகமாக வளர்க்க வேணும் என்ற உங்களுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது. இதில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் தெளிவாக இருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபையும் உதாரணத்துக்கு யாழ் மாநகர சபையாக இருக்கலாம், இல்லாட்டா கிளிநொச்சி பிரதேச சபையாக இருக்கலாம், இல்லாட்டா வவுனியாவாக இருக்கலாம், இல்லாட்டா மட்டக்களப்பாக இருக்கலாம், திருவண்ணாமலையாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம். இந்த விடயங்களில் நாங்கள் அசமந்த போக்கோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அசமந்த போக்க இருக்கிறதுக்கு நாங்களும் விட மாட்டோம், இந்த உறவுகளும் விட மாட்டோம். அதை வெளில வைக்கிறதுக்குரிய நாங்கள் என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இது உறுதி எடுத்து செயல்பட வேணும். செயல்தான் ஒரு விடுதலைக்கு வழி. ஒரு விழிப்புணர்வு தான் ஒரு விடுதலைக்கு அத்தியாவசியம். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும். விடுதலைக்குரிய செயற்பாடுகள் நாங்கள் செயற்பட வேணும். திட்டங்களுக்குரிய செயற்பாடுகளும் சுயநலமற்றதாக இருக்கும் பொழுது அந்த இனம் வெல்லும். எங்கள் ஆத்மாக்கள் தான் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் நிச்சயம் வெற்றியை தரும் என்று சொல்லிக்கொண்டு இதுக்கு உங்களோட பதில் என்ன என்று கண்டுபிடும். கிருஷ்ணன், நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக ஊராட்சி மன்ற தேர்தல்களோ அல்லது மாகாண சபை தேர்தல்களோ ஒன்று நடைபெற்றால் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கான தயார் நிலைகளை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். நாங்கள் ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் கூட ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு இப்பொழுது நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல உரையாடல்கள் இருக்குது. நாங்கள் மக்களிடம் விழிப்புணர்வு தேவை, இன்றைக்கு இருக்கிற மாற்றங்கள் தொடர்பில் அவர்களும் சில விடயங்களில் சிந்திக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சில உதவிகள் அங்கிருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பிலே மக்கள் அதிகமான கரிசனை கொள்கிறார்கள். அவை ஊராட்சி மன்றங்கள் என்பது மக்களுக்கான அபிவிருத்தி செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு மன்றங்கள், சபைகள். அந்த சபைகள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் செய்யக்கூடிய சில விடயங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நான் ஒரு நிதி சேகரிப்பு விடயத்துக்காக இங்கு வந்தவன் அல்ல. ஆகவே நான் சில இதுக்கு காசு விடுங்கோ இதுக்கு இப்படி அப்படி சொல்ல இல்லை. ஆனால் சில விடயங்கள் உங்களிடம் இருக்கிற சக்திகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆங்காங்கே இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கூடாகவும் தொடர்பாடல்களுக்கூடாகவும் அதனை நீங்கள் செயல்படுத்த நான் உங்களிடம் அன்புடன் வினயமாக கேட்டு நிற்கின்றேன். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். முதலில் இங்கு வருகை தந்து பல்வேறு விடயங்களுக்கு உங்களுடைய விடயங்களை தெளிவாக கூறியமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்ற அதே நேரத்தில் இறுதியாக வந்த அவருடைய அந்த கேள்வியை ஒட்டி தான் என்னுடைய கேள்வியும் இருக்கின்றது. பொதுவாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது
எங்களுக்கு தெரியாது, அதாவது கட்சிக்கே தெரியாது கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தேர்தலினுடைய விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. அந்த விஞ்ஞாபன வெளியீட்டில் தலைவர் இல்லை, அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை. அதனுடைய பாராளுமன்ற குழு தலைவர், நீங்கள் தலைமை வேட்பாளர், அந்த தலைமை வேட்பாளர் இல்லை. அவ்வாறான ஒரு நேரத்தில் அந்த விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. இன்னும் ஒரு 4 மாதம் இருக்கின்றது வருகின்ற புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுக்கு முன்பதாக இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்தப் போகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு 120 நாட்களுக்குள் நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாமல், கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமானவர்களோடு சேர்ந்து அந்த விடயத்தை செய்ய முடியாத நாங்கள் எவ்வாறு நாங்கள் இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ எதிர்கொள்ள போகின்றோம்? அப்படி நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் அந்த ஒற்றுமையை கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலும் இப்ப பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு ஒரு அனுர அலை ஏற்பட்டதோ அல்லது எங்களுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளை நாங்கள் தண்டிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாதவர்களை கொண்டு போய் நாங்கள் இன்று பாராளுமன்றத்தில் சில பேரை விட்டிருக்கின்றோம். அதனால் இன்று ஒரு கொள்கை இருக்கும், நாளை ஒரு கொள்கை, நாளை மறுதினம் ஒரு கொள்கையாக இருக்கின்றவர்கள் அவர்கள் பேசுகின்ற வீர வசனம் ஒரு வசனமாக மாறுகின்றது. ஆகவே இந்த 4 மாதத்துக்குள் உங்களுடைய விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கட்சி நீதிமன்றத்தில் தான் இருக்குது. ஆகவே நாங்கள் 4 மாதம் இல்லை 6 மாதமோ 1 வருஷம் சென்றாலும் கட்சிக்கு நீதிமன்றத்தால் விடுதலை வந்த பிறகுதான் நாங்கள் அதை நிரந்தரமாக பேச முடியும். இல்லை பாராளுமன்ற தேர்தலும் 1 வருஷமாக கட்சி நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுதுதான் 7 ஆசனங்களை பெற்று 8வது தேசிய பட்டியலையும் பெற்றிருக்கு. அது கட்சியை பாதிக்காது. வழக்கில் இருக்கிறது இருந்து கொண்டு இருக்குது, நடக்கிற விஷயம் நடந்து கொண்டு இருக்கு. மற்றது ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கலாம், கூட்டாக சந்திக்கிற பொழுது அதிலிருந்து நாங்கள் விலகி போகவும் கூடாது. அது எங்களோட மக்களுடைய இலக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும். நபர்கள் மட்டுமல்ல, கட்சிக்குள்ளே இருக்கிற நீங்கள் கேட்குற 4 மாதத்துக்கு சரி வருமா 4 மாதம் நீதிமன்றம் தான், அது நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்ன்ற விதத்தை பொறுத்து அமைந்திருக்கு. ஆகவே சற்று நாங்கள் இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை தாண்டி போகலாது. நீதிமன்றத்தில் சொல்லப்படுற வழக்குகள் பிறகு அணைக்கப்படுற ஆவணங்கள் இன்னும் நீடிக்கப்பட்டு கொண்டு போனால் அது காலம் செல்லலாம். வழக்கு போட்டவர் இன்றைக்கு கூட நான் இந்த வழக்கை பாஸ் வாங்குறேன்னு சொன்னால் வழக்கு சரி, விஷயம் முடிஞ்சு, நாங்கள் ஒற்றுமையாகவே கொண்டு போகலாம். ஆனால் அதை வழக்கை போடுவித்தவர்கள் அவரை வழக்கு பாஸ் வாங்க விட மாட்டார்கள். ஆகவே நாங்கள் பொறுமையோடு நிதானத்தோடு தான் இதனை கையாள வேண்டும். அனைவருக்கும் நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை செய்ய போகிறோம். இவ்வேளையில்